Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard biologyல biobotany chapter 3 chromosomal basic inheritance சட்டன்போரி கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த சட்டன்போரி கான்செப்ட் வந்து 1903 ல கொண்டு வராங்க. The independently proposed the chromosome theory of inheritance. So first சட்டன் வந்து என்ன சொல்றாரு அப்படினா chromosomal secretion, Mendelian principles of chromosomal theory. இதோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. அப்ப என்னென்ன எழுதணும்? Somatic cells organism are derived from zygote repeated cell division நடக்கும். என்ன நடக்கும்னா mitosis. This consists of two identical sets of chromosome இருப்பாங்க. One set of received for female parent வந்து நம்ம maternal சொல்லுவோம் and other from the male parent வந்து paternal சொல்லுவோம். These two chromosome constitute the homologous pair இருப்பாங்க. அப்ப the chromosome retained for structural uniques individually for the life cycles of organism. So life cycle organismல ஒரே மாதிரி யூனிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் maternal paternal. Each chromosome carrier the specific determined Mendelian factors or now the term as gene சொல்றோம். அப்ப the behavior of chromosome during the gamete formation நடக்குது. gamete formation நடக்கும்னா அங்க meiosis இருக்கும். Provide the evidence of fact the genes என்னன்னு சொல்றோம்னா factor are located the chromosome. ஸோ இப்போ சட்டன் அண்ட் போரி கான்செப்ட் 5 மார்க்கில் கேட்பாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதணும்? சொமேட்டிக் செல்ஸ் ஆர் ஆர்கானிசம் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் சைகோட் ரிப்பீட்டடாக இருக்கும். அங்கே செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா மைடாசிஸ் நடக்குது. திஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டூ ஐடென்டிக்கல் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஒன்று வந்து மேட்டர்னல் அப்படிங்கிறது ஃபீமேல், பேட்டர்னல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மேல்னு வந்து சொல்லுவோம். திஸ் டூ குரோமோசோம் கன்ஸ்டியூட் த ஹோமோலோகஸ் பேராக இருப்பாங்க. அப்போ குரோமோசோம் ரிட்டைன் the structural uniqueness individual for the life cycle organism. The each chromosome carrier the specific factor. அந்த ஃபேக்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஜீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ 5 மார்க்கில் இது கேட்பாங்க. இந்த கொஷின் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்டீரியர்லேருந்து 1 மார்க் வந்து கேட்கலாம். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கொஷின் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.